இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா 7th ஸ்டாண்டர்டில் 8வது இயல் தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதுமை விளக்கு, அறம் என்னும் கதிர், ஒப்புரவு நெறி, உண்மை ஒளி, அணி இலக்கணம், அது கடைசியாக பார்த்தோம்னா திருக்குறள். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 8வது இயலில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா புதுமை விளக்கு. உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு. இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது. இயற்கையையும் தம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை கற்று மகிழ்வோம். ஸோ இதை கொஸ்டின் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு. ஸோ சான்றோரின் இயல்பு என்னன்னு பார்த்தோம்னா, உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பது. அதே மாதிரி இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது, ரொம்ப முக்கியமானது. சில பேர் புரிஞ்சுக்காதவங்க இருந்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க. இறை வழிபாட்டில் பார்த்தோம்னா, இறை வழிபாடு அப்படின்றத பார்த்தோம்னா அகத்தூய்மை, அதாவது உள்ள தூய்மை புற தூய்மையை விட அகத்தூய்மை மிக மிக முக்கியமானது. அதாவது வெளியே பார்த்தோம்னா நல்லா குளிச்சு முழிச்சு நடச்சு முடிச்சு எல்லாம் பண்ணு போய் மனசுக்குள்ளார அவ்வளோ ஒரு வன்மம், அவ்வளோ ஒரு வஞ்சம், கெட்ட எண்ணம், அந்த மாதிரி ஃபுல்லாக அழுக்கு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு போய் இறை வழிபாட்டில் ஈடுபடுறதோ அதில் சடங்குகள் செய்கிறதுனாலையோ கடவுள் ஒரு சாந்தம் அடைய போகிறது கிடையாது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதெல்லாம் இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையை முதன்மையானதுன்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இயற்கையும் தம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்கள். ஸோ எதை இயற்கையும் தம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்டவர்கள் தான் நம்ம சான்றோர்கள். எது இயற்கையும் தம் உள்ளத்து அன்பையும். வையம் தகலியா வார்கடலை வையம் தகலியவார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீக்குகவே என்று அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாழ்வார் ஒரு பாடல் வச்சிருக்காரு. ஸோ ஓகே, அதோட பொருள் பார்க்கலாம். பூமியை அகல் விளக்காகவும் ஒளிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர் வீசும் கதிர்வனை சுடராகவும் கொண்டவன் திருமால். ஸோ சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூமியை பார்த்தோம்னா என்ன வச்சுருக்காங்க பார்த்தோம்னா, பூமியை அகல் விளக்காக வச்சு அதில் ஒலிக்கின்ற கடல் நெய். ஸோ பூமி இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, பல தண்ணி ஊற்றுறோம்னா இது வரைக்கும் வருமா? ஸோ அப்போ விளக்கில் நெய் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கா? ஸோ அந்த கடல் நெய் மாதிரியும், வெப்ப கதிர் வீசும் கதிரவன் சுடர், அந்த வெப்ப கதிர் வீசு சுடர், அந்த கதிரவன் இது இருக்கு இல்லையா, சூரியனை கதிரவனை சுடராகவும் கொண்டவன் தான் யார்? திருமால். ஓகேங்களா? ஸோ அந்த சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன். ஓகே. நூல்வெளி. பொய்கை ஆழ்வார் அப்படின்றவர் காஞ்சிபுரத்தில் அருகிலுள்ள திருவைக்கா என்னும் ஊரில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் பாடியதாகும். அதன் முதல் பாடல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ பொய்கை ஆழ்வார் அப்படின்றவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருவைக்கா அப்படின்ற ஊரில் பிறந்தவர். எங்கே பிறக்கிறாரு? காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் இருக்க திருவைக்கா அப்படின்ற ஊரில் பிறக்கிறாரு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஃபஸ்ட்டு அந்தாதி பாடினவர் பார்த்தோன்னா இவர் தான். அதை தான் நமக்கு ஃபஸ்ட்டு பாடலாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து, அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக நண்பு உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு சொல்லிட்டு பூதத்தாழ்வார் பாடியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தோம்னா, ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பையே அகல் விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனத்தையே இடுகின்ற திரியாகவும் கொண்டு ஞான ஒளியாக சுடர் விளக்கை மனமுருக திருமாலுக்கு ஏற்றினேன். ஸோ அங்கே பார்த்தோம்னா பூமியை வச்சு அதை அதில் எது விளக்கு எது சுடர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் பார்த்தோம்னா இவர் ஞானத்தமிழ் பயின்றிருக்காரு. ஸோ அதில் அன்பு அப்படின்றத பார்த்தோம்னா அகல் விளக்காகவும், அதில் ஆர்வத்தை பார்த்தோம்னா நெய்யாகவும், இனிமையால் உருகும் மனத்தை இடுகிற திரியாகவும் வச்சுட்டு ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனமுருக திருமாலுக்கு ஏற்றினேன். ஓகேங்களா? அதாவது ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பு அகல் விளக்கு. ஃபஸ்ட்டு அன்பு அகல் விளக்கு, அதாவது ஒரு விளக்குன்னு எடுத்துக்கலாம். இதில் நெய்யெலாம் ஊற்றி திரி போட்டிருப்பாங்க, அதில் ஒரு அகல் விளக்கு, அது ஒரு இது. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த விளக்கு பார்த்தோம்னா அன்பு. அடுத்து இதில் ஊற்றிருக்க நெய் பார்த்தோம்னா ஆர்வம். அன்பு, ஆர்வம்,
இன்னு வரும் பாருங்க, ஆர்வம். அந்த திரி பார்த்தோம்னா இனிமையால் உருகும் மனத்தை இடுகின்ற திரி. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது ஞானம். அன்பு, ஆர்வம், இனிமையால் உருகும் மனத்தை மனத்தை இனிமையால் உருகும் மனம். அடுத்து பார்த்தோம்னா ஞானம். நூல்வெளி. பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். ஸோ யாரு? பொய்கை ஆழ்வார் பார்த்தோம்னா திருவெக்கா, காஞ்சிபுரத்தில் திருவெக்கா. அடுத்து பூதத்தாழ்வார் பார்த்தோம்னா சென்னையில் இருக்க மாமல்லபுரம். இவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் 2வது திருவந்தாதியை இயற்றியுள்ளார். நம் பாடப்பகுதி 2ஆம் திருவந்தாதியில் முதல் பாடலாகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பொய்கை ஆழ்வார், அவர் தான் ஃபஸ்ட்டு திருவந்தாதி. 2வது பூதத்தாழ்வார். அந்த பொய்யாழ்வார் பிறந்த இடம் பார்த்தோம்னா காஞ்சிபுரத்து பக்கத்தில் இருக்க திருவெக்கா. பூதத்தாழ்வார் பிறந்த இடம் பார்த்தோம்னா சென்னையில் இருக்கிற மாமல்லபுரம். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என்பர். அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதி என்றால் முதல். அவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகையாகும். ஸோ அந்தாதி அப்படின்றது எப்படி பிரிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு அந்தாதி எப்படி பிரிக்கலாம்னா அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இதில் அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதி அப்படின்னா முதல். ஸோ ஒரு பாடலோட இறுதி எழுத்து, அதாவது அதோட அந்தம், அந்த அந்தம் தான் அசை, அதாவது அது ஒரு அசையாக இருக்கலாம், ஒரு சொல்லோ இருக்கலாம். அது எடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது தான் பார்த்தோம்னா அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் அந்தம்னா முடிவு, ஆதினா முதல். அடுத்து திருமாலை போற்றி. இது இந்த அந்தாதின்றது ஒரு சிற்றிலக்கிய 96 வகை சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று இந்த அந்தாதி. அடுத்து திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். அதை தொகுத்தவர் நாதமுனி ஆவர். ஸோ 12 ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்பார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ மொத்தம் எத்தனை ஆழ்வார்கள் மெயினாக அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா 12 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே திருமாலை போற்றி பாடியவர்கள், வைணவர்கள். அவங்க பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம் சொல்கிறாங்க. இதை தொகுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா நாதமுனி. ரொம்ப முக்கியமானது. அந்த 12 ஆழ்வார்களில் ஃபஸ்ட்டு 3 இருக்கிற பொய்கை ஆழ்வார், அடுத்து பூதத்தாழ்வார், பேயாழ்வார் தான் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து இடர் ஆழி நீங்குகவே. இடர்னா துன்பம். ஞானச்சுடர் அப்படின்னா ஞானம் குட்டல் சுடர். இன்பு குட்டல் உருகு இன்புருக்கு. அடுத்து அன்பு, ஆர்வம், சிந்தை, ஞானம். ஓகே, அன்புன்றது பார்த்தோம்னா விளக்காகவும், ஆர்வத்தை நெய்யாவும், சிந்தையை பார்த்தோம்னா இடுதிரியாகவும், ஞானம் பார்த்தோம்னா தகலியாகவும் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு யார் பாட்டினாங்க? பூதத்தாழ்வார். அறம் என்னும் கதிர். இளமை பருவம் எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பருவமாகும். இப்பருவத்தில் கல்வி மட்டுமல்லாது நற்பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அது வாழ்வு முழுமையாக்கும், பயனளிக்கும். அறநெறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை உழவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் பாடல் ஒன்றை அறிவோம். ஸோ இன்சொல் விளைநிலனாத ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குல் சிறுகாலை செய் அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பாளைய பாடியிருக்காங்க. ஸோ இது ஒரு மனப்பாட பகுதியில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஒரு பைங்குல் சிறுகாலை செய் அப்படின்னு சொல்லிட்டு முனைப்பாளையாக பாடுறாங்க. அதாவது இனிய சொற்களை அதாவது இதுவும் அதே மாதிரி தான் கம்பேர் பண்ணுறாங்க. அது எது கூட கம்பேர் பண்ணுறாங்கிறது முக்கியம். ஸோ இனிய சொல்லை விளைநிலமாக வச்சுக்கிறாங்க. அதில் ஈகை அப்படின்ற பண்பை விதைக்கணும். வன்சொல் அப்படின்றது கலையை நீக்க வேண்டும். உண்மை பேசுறதுல பார்த்தோன்னா எருவாக போடணும். அதே மாதிரி அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும். அதில் அப்போது தான் பார்த்தோம்னா அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும். இளம் வயதிலேயே இன்செயல்களை செய்ய வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ விளைநிலம் எதுக்கு ஒப்பா சொல்கிறாங்க? இனிய சொல். அதில் ஈகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்பை விதைக்கணும். அதுக்கப்புறம் வன்சொல்ன்ற கலையை பிடுங்கி போடணும். அதுக்கப்புறம் உண்மை பேசுறது அப்படின்ற விஷயத்த எருவாக போடணும். அடுத்து அன்பு அப்படின்ற நீரை பாய்ச்சணும்னா அறமாகிய கதிர் நம்மளுக்கு பயனாக கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ முனைப்பாடியார் அப்படின்ற பார்த்தோன்னா திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்த ஒரு சமண புலவர். அவரோட காலம் பார்த்தோம்னா 13ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய அறநெறிச்சாரம்
225 பாடல்களை கொண்டது. அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறி சாரம் என பெயர் பெற்றது. இந்நூலின் 15ஆம் பாடல் தான் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ இதை எழுதின முனைப்பாடியார் பார்த்தோம்னா திருமுனைப்பாடி, அதனால தான் அவர் முனைப்பாடியார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முனைப்பாடியில் வந்து பாடினதால அவர் முனைப்பாடியார். திருமுனைப்பாடி அப்படின்ற ஊரை சேர்ந்த ஒரு சமண புலவர். அவரோட சமயம் சமணம். அவரோட காலம் 13ஆம் நூற்றாண்டு, ரொம்ப முக்கியம். எது அவரோட சமயம் பார்த்தோம்னா சமணம், அவரோட காலம் 13. அதே மாதிரி அவர் இயற்றிய நூல் எது? அறநெறிச்சாரம். எது? முனைப்பாடியார் இயற்றியது அறநெறிச்சாரம். அதில் மொத்தம் 225 பாடல்கள் இருக்குது. அதில் பார்த்தோம்னா அந்த அறநெறிகளை தொகுத்து சொல்கிறதால தான் அது பேரே வந்து அறநெறிச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து காந்தியடிகள் எப்போதும் வாய்மையை பேசினார். இன்சொல் இனிமை கூட்டல் சொல். அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர். இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல். இளமைனா முதுமை. அடுத்து விளைநிலம். விளைநிலம்ன்றது இன்சொல். விதையா ஈகையை கொடுக்கணும். கலைன்றது மண் சொல். உரம் பார்த்தோம்னா உண்மை பேசுதல். ஒப்புரவு நெறி. மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்லர். சமுதாயமாக கூடி வாழ்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ பிறந்தவர்கள். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படா வண்ணமே உதவுவதே சிறந்த பண்பாகும். அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புர நெறியாகும். ஸோ ஒப்புர நெறினா என்ன அர்த்தம்? அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பது தான் ஒப்புரவு நெறி. அதை பற்றிய சிந்தனைகளை அறிவோம். இந்த மானுட பிறவி தற்செயலாகவே விபத்தின் காரணமாகவோ அமைந்தது அன்று. இஃது ஒரு அரிய வாய்ப்பு. ஒரே ஒரு தடவை மட்டுமே வழங்கப்பெறும் வாய்ப்பு. இந்த பிறவியை மதித்து போற்றி பயன் கொள்ளுதல் கடமை. அதனால் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதை கேள்வி. வாழ்ந்த காலம் எந்த முத்திரையை பெற்றது? வாழ்ந்த காலம் ஏதாவது அடையாளங்களை பெற்றதா? நம் பெயர் காலந்தோறும் பேசப்படுமா என்றெல்லாம் சிந்திப்பவர்கள் வாழும் நெறி பற்றி கவலைப்படுவார்கள். குறிக்கோளுடன் வாழ தலைப்படுவார்கள். வாழ்வின் குறிக்கோள். ஸோ வாழ்க்கை குறிக்கோள் உடையது. வாழ்க்கை எதை உடையது? குறிக்கோள் உடையது. அக்குறிக்கோள் எது? நாம் வாழ்வதா? வாழ்தல் என்பது சாதனை ஆதலல். தாம் வாழ்தல் என்பது எளிய ஒன்று. இயற்கையை கூட வாழ்வித்து விடும். நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால் நாம் வாழ்தல் என்பது எளிது. வாழ்க்கை தொண்டினையே குறிக்கோளாக உடையது. ஸோ வாழ்க்கை எது குறிக்கோளாக உடையது? ஸோ வாழ்க்கை வந்து குறிக்கோள் உடையது. அந்த வாழ்க்கை பார்த்தா தொண்டினையே குறிக்கோளாக உடையது. இந்த குறிக்கோளோடு தான் ஒப்புரவு நெறியை திருக்குறள் அறிமுகப்படுத்துகிறது. திருக்குறள் நெறியில் மக்கள் ஒருவருக்கொருவர் கடமைகளை செய்வதற்கு உரியவர்கள், உரிமைகளை பெறுவதற்கும் உரியவர்கள். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி. ஸோ திருவள்ளுவரின் வாழும் நெறி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஒருவர் வந்து எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் வாழ்ற பொது உடைமை தான் திருவள்ளுவரோட வாழும் நெறி. வாழ்வும் ஒப்புரவும். ஒருவர் செய்யும் செயலானது அது தரும் பயனை விட செய்பவரின் மனப்பாங்கு, உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே மதிப்பிடப்படுகிறது. ஸோ ஒருவரோட செய்யும் செயலானது எதை வச்சு மதிப்பிடுறாங்க? அது தரும் பயனை விட செய்பவரின் மனப்பாங்கு, உணர்வு, அதை வச்சு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தரத்தை காட்டுகிறது. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுதல் மட்டும் போதாது. உதவி செய்தல் எதற்காக? தற்காப்புக்காகவும் லாபத்திற்காகவும் கூட உதவி செய்யலாமே. சொல்லப்போனால் இத்தகைய உதவிகள் ஒரு வகையில் வாணிகம் போலதான். அதே உதவியை கட்டுப்பாட்டு உணர்வுடன் உதவி பெறுபவரை உறவு பாங்கில் எண்ணி உரிமை உடையவராக நினைத்து உதவி செய்வதற்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் உரிமை வழங்குதல் ஒப்புரவு ஆகும். ஸோ ஒப்புரவின் இயல்பு என்னன்னு பார்த்தோம்னா, ஒப்புரவில் பெறுபவர் அந்நியர் அல்ல, உறவினர். கடமையும் உரிமையும் உடையவர். ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் இல்லை, வாங்குபவரும் இல்லை. ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் உடைமை சார்பு இறுக்கமான தனிமையுடையவாக இல்லாமல் அறநெறி சார்ந்த குறிக்கோளுடைய உடைமையாக அமையும். ஒப்புரவில் ஈரல் ஏற்றல் என்பதன் வழியாக அமையும் புரவலர் இரவலர் உறவு இல்லை. ஸோ ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கை உரிமையும் கடமையும் உடைய வாழ்வு முறையாக அமைவதால் கடமைகள் உரிமைகளை வழங்குகிறது அப்படின்றாங்க. ஸோ ஒப்புரவு அப்படின்றனா ஒப்புரவு அப்படின்றதுல பார்த்தோம்னா, பெறுபவர் வந்து நான் கொடுக்குறேன், ஒருத்தவங்க கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வாங்குறவங்க வந்து அந்நியராக இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து உறவினராக தான் இருப்பாங்க. அதே மாதிரி கடமையும் உரிமையும் உடையவராக இருப்பாங்க. எனக்கு வேணும்னா நான் போய் வந்து எடுத்துக்கணும், அதுதான் ஒப்புரவு.
நான் வந்து கொடுத்தா மட்டும்தான் வாங்குறது அப்படின்றதுக்கு வந்து ஒப்புரவு கிடையாது. ஸோ ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வந்து நான் கொடுக்குறவங்க வள்ளலும் கிடையாது, வாங்குவவங்க வந்து இதுவும் கிடையாது, வாங்குபவர் அப்படின்றதும் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் உடைமை சார்பு இறுக்கமாக தனிமை உடையாக இல்லாமல் அறநெறி சார்ந்த குறிக்கோளுடைய உடைமையாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஒப்புரவில் ஈதல் அதே மாதிரி ஏற்றல், கொடுக்கறது அவங்க ஏற்றுக்கிறது என்பதன் வழியாக அமையும். புரவலர் இரவலர் அப்படின்ற உறவு வந்து கிடையாதுன்றாங்க. ஸோ இப்போ நான் கொடுக்குறவங்க வந்து பார்த்தோன்னா புரவலர் வள்ளல்கள்னா, வாங்குறவங்க இரவலர், அதாவது கேட்குறவங்க பிச்சை வாங்குற மாதிரி நினச்சி கொடுக்குறது வந்து ஒப்புரவு கிடையாதுன்றாங்க. ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கை உரிமையும் கடமையும் உடைய வாழ்வு முறை. ஸோ ஒப்புரவுனாவே உடைமையும் கடமையும், அதுக்கான சொந்தம் கொண்டாடுறான அந்த உடைமையும் உரிமையும் அதே மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கடமையும் இருக்கிற முறையாக அமையணும் அப்படின்றாங்க. பொருளீட்டலும் ஒப்புரவும். பொருளீட்டலிலும் அந்த பொருளை நுகர்தலிலும் அறிவியல் பாங்கு தேவை. ஸோ அயலவர் உண்ணாது இருக்கும்போது நாம் மட்டும் உண்பது நெறியும் அன்று, முறையும் அன்று, அது மட்டுமல்ல பாதுகாப்பும் அன்று. அயலவன் விழித்து எழுந்தால் நமது நிலை பாதிக்கும். ஆதலால் வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். இம்முறையை அப்பரடிகள் எடுத்து கூறினர். அண்ணல் காந்தியடிகள் வழிமொழிந்தார். பாவேந்தர் பாரதிதாசனும் உலகம் முன்னவுன் உடுத்த உடுப்பாய் என்றார். செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த கோட்ஸ் முக்கியம். உலகம் முன்னவுன் உடுத்த உடுப்பாயின்னு சொன்னது யார் பார்த்தோம்னா பாவேந்தர் பாரதிதாசன். அதே மாதிரி செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை அப்படின்றாங்க. ஸோ பொருளீட்டல் தான் மட்டும் வாழ்வதற்காக என்பது அறிவியல் கருத்து அன்று. பொருளீட்டும் வாழ்க்கையே கூட சமூக வாழ்க்கை தான். மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதை பொருளீட்டலுக்குரிய கரு. ஸோ பொருளீட்டுன்றது நாம் வாங்கி நாம் வச்சுக்கிறது மட்டும் கிடையாது, வாங்கி மற்றவங்களுக்கு வழங்குறதும், நாம் மகிழ்ந்து மற்றவங்கள மகிழ வைக்கணும், அதே மாதிரி மற்றவங்கள வாழ வச்சுட்டு நாம் வாழணும் அப்படின்றது பேர் தான் பொருளீட்டலுக்குரிய ஒரு கரு. ஸோ இறப்பார்க்கு இல்லென்று இயைவது கரத்தல் அறிவியல் அன்று. அதாவது கேட்குறவங்களுக்கு பார்த்தோம்னா இல்லை அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம்னா அறிவியல் கிடையாது, அறமும் இல்லை. ஸோ செய்வது செய்து பொருளீட்டி இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொதுநிலை. ஸோ இருக்கிறவங்க பார்த்தோம்னா இல்லாதவங்களுக்கு, அதாவது கொடுக்கறது வந்து பிச்சை அப்படின்ற மாதிரி ஒரு நினச்சி போடக்கூடாது. நாம் வந்து பெரிய வள்ளல்கள், ஸோ கொடுக்குறவங்க வந்து வாங்குறவங்க வந்து பிச்சைக்காரங்க நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து இதில் உரிமை இருக்குது. ஆனால் அதே மாதிரி கொடுக்குற நமக்கு அது கடமை இருக்குது. அவங்களோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்துக்கான ஒரு கடமை நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து என்கிட்ட இல்லை ஆனால் உங்ககிட்ட இருக்குது, அதனால நான் வாங்கிக்கிறேன், அது வந்து என்னோடய உரிமை அப்படின்னு நினைக்கிறது தான் ஒப்புரவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொருளீட்டல் அப்படின்றதுக்கான ஒரு கரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பொருள் ஈட்டல் சேர்த்தல் பாதுகாத்தல் மனித வாழ்க்கை நடைபெறும் ஒரு பணி இல்லை, அது வந்து ஒரு போராட்டம் சொல்கிறாங்க. ஸோ பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம், அதைவிட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும். ஸோ அதை முறையாக கொடுக்கணும், அதே மாதிரி முறையாக அனுபவித்து மகிழ்வதும் தான் பெரிய காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு போராட்டம் அப்படின்னே சொல்கிறாங்க. வறுமையை பிணி என்று வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. ஸோ தமிழ் மரபுப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, வறுமை அப்படின்னா நோய், பிணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே செல்வம் வந்து மருந்து. இந்த செல்வம்ன்ற மருந்து தான் வறுமை அப்படின்ற நோயை வந்து போக்கும். ஸோ பொருள் தேடல் வாழ்க்கையில் லட்சியம் மட்டும் கிடையாது, பொருள் வாழ்க்கையின் கருவியே. பொருள் வந்து வாழ்க்கையோட கருவியை தவிர அது லட்சியம் கிடையாது. நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியாள், ஆனால் இவை இல்லாதவர்க்கோ மோசமான எஜமானன். வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமின்றி வறுமையும் கூட துணை செய்யும். பொருளும் தேவை, அதை தூய்க்க திறனும் தேவை. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பொருள் அப்படின்றது வாழ்க்கையில் வந்து ஒரு கருவியை தவிர அது வந்து ஒரு லட்சியம் கிடையாது. நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பார்த்தோம்னா பணம்ன்றது அவங்களுக்கு வந்து ஒரு வேலை செய்கிற ஒரு பணியாள். இதே பணம் இல்லாதவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு மோசமான எஜமான் அப்படின்றாங்க. ஸோ வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமின்றி வறுமை கூட துணை செய்யுது. அதே மாதிரி பொருளும் தேவை, அதை தூய்க்க திறனும் தேவை. ஸோ பொருளும் வேணும், அதை நம்ம வந்து கொடுக்கறதுக்கு திறனும் தேவை. கண்டபடியும் வந்து பூதாரித்தனமாகவும் நம்ம கொடுத்துட முடியாது. ஸோ அது வந்து திறனறிஞ்சு யாருக்கு எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து கொடுக்கறதுன்ற திறனும் தேவை. ஸோ பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம், செல்வத்தை தனியாக அனுபவித்து இழத்தலுக்கு சமம். ஸோ அதாவது பொருள் வந்து மற்றவங்க கொடுத்து நம்ம மகிழ்ச்சி பெறலாம், ஆனால் செல்வத்தை தனியே நம்ம அனுபவிச்சோம் அது பார்த்தோம்னா நம்மளுக்கு இழப்புக்கு தான் சமம் அப்படின்றாங்க. ஸோ செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பை நேனினை
தப்புன பலவே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்கிறாங்க. ஸோ செல்வத்து பயன் அப்படி, அதாவது நம்ம செல்வத்து பயனே வந்து பார்த்தோம்னா ஈதல் தான், கொடுக்கறது தான் பார்த்தோம்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எது பார்த்தோம்னா புறநானூறு. அதுக்கடுத்து ஒப்புரவின் பயன் என்ன பார்த்தோம்னா, ஊருணி தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது, அதை தடுப்பார் யாரும் இல்லை. ஊருணி தண்ணீர் எடுத்து அனுபவிக்கப்படுவது. பழுத்த பயன் மரத்தின் கனிகளை அனைவரும் எடுத்து அனுபவிக்கலாம். பயன் மரங்களை தருவது உரிமை எல்லைகளை கவனத்தில் கொண்டல்ல. மருந்து மரம் உதவி செய்தலின் தன்னை மறந்த நிலையிலான பயன்பாட்டு நிலை ஒன்றி காணப்பெறுகிறது. நோயுடையார் எல்லாரும் பயன்படுத்தலாம். ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள இந்த உவமைகள் இன்றும் பயன்படுத்தத்தக்கவையாகவே அமைந்துள்ளன. ஆயினும் ஊருணி, பயன்மரம், மருந்து மரம் ஆகியன மனிதர்கள் தம் படைப்பாற்றலை கொண்டு படைத்தவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஊருணி அப்படின்றது பார்த்தோம்னா, ஒரு ஊரில் பார்த்தோம்னா ஒரு இது கட்டி வச்சிட்டோம், நான் கட்டினேன் அப்படின்றதுக்காக நான் போய் அதை வந்து உரிமை கொண்டாட முடியாது. அதில் தண்ணி யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு எல்லாமே அதை எடுக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அந்த மாதிரி பழுத்த பயன் மரத்தோட கனிகளை பார்த்தோம்னா எல்லாருமே எடுத்து அனுபவிக்கலாம். அதாவது பயன் மரம் வந்து பார்த்தோம்னா உரிமை எல்லைகளை அதுக்கு அணிச்சிக்கிட்டு, அதாவது இவங்க தான் சாப்பிடணும், இவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உரிமை எல்லையை வந்து கவனத்தில் வச்சுட்டு அது வந்து பழத்தை வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ அதே மாதிரி மருந்து மரம் அப்படின்றது பார்த்தோன்னா உதவி செய்தலின் தன்னை மறந்த நிலையிலான பயன்பாட்டை நிலை ஒன்றே காணப்பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நோயுடையார் எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அது மருந்து மரம். ஸோ ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள இந்த ஓமைகள் எல்லாமே இப்போவும் நம்ம பயன்படுத்தத்தக்கவையாக தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த ஊருணி, இந்த பயன் மரம், மருந்து மரம் இது எல்லாமே நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலுமே இது எல்லாமே படைச்சது யார் அப்படின்னு பார்க்கும்போது மனிதன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஊருணியை வந்து அதை தோண்டி அதில் தண்ணி தேக்கினது மனுஷன் செஞ்சுருக்கான். அதே மாதிரி அந்த பயன் மரத்தை நட்டதும் மனுஷன்தான், தண்ணி ஊற்றி எரு போட்டு வளர்த்தது வந்து மனுஷன்தான். அந்த மாதிரி மருந்து மரத்தையும் வச்சு எல்லாமே பண்ணது இவங்க தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு தனி மனிதனோட இதாக இருக்க முடியாது, ஒரு கூட்டு பொறுப்போடு தான் எல்லாருமே செஞ்சு பண்ணுவாங்க. ஸோ ஒரு மரத்தை வேணால் அப்படி சொல்லலாம். இதே ஊருணியாக இருந்துச்சுன்னா ஒரு ஆளாக வந்து அவங்களே தோண்டி அவங்களே தண்ணி நிரப்பியிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படின்னும் போது ஒரு ஒப்புரவு வர்றது அப்படின்னும் போது பார்த்தோம்னா மனிதனோட படைப்பை தொடர்ந்து தான் பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயமே வருது. அதே மாதிரி அந்த மருந்து மரங்களை வந்து நட்டு வளர்த்தா தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதனால்தான் ஒப்புரவாண்மை அப்படின்னா அதுக்கு முதல்ல தேவைப்படுறது உழைப்பு, அதுலேயும் குறிப்பாக கூட்டு உழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த ஒப்புரவாண்மையோட வாழ முடியும். ஸோ அந்த பொருட்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில் பார்த்தோம்னா ஒப்புரவு வாழ்வு மலராது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடமை, ஒரு பொறுப்புணர்வு வேணும், போய் செய்யணுன்ற அந்த ஒரு பொறுப்புணர்வு நிகழாத வரைக்குமே ஒப்புரவு வாழ்வு மலராது. ஸோ கடமைகள் இயற்ற பெறாமல் ஒப்புரவு தோன்றாது. அதே மாதிரி ஒரே வழியில் தோன்றினாலும் அது நிலைத்து நிற்காது. ஸோ கடமைகளில் பொருள் செய்தலின் ஒவ்வொருவரும் கூட்டு உழைப்பில் ஈடுபட்டதால் மட்டும்தான் ஒப்புரவு நெறி அப்படின்றது தோன்றது மட்டும் கிடையாது, அது வளர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் அது கடைசி வரைக்கும் நிலைச்சும் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அது எடுத்துக்காட்டாக வர ஒரு திருக்குறள் தான் ஊருணி நீ நிறைந்து அச்சே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஸோ உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும். அதே மாதிரி பயன்மரம் உள்ளூர் பழுத்த அற்றால் செல்வம் நயனுடையான்கண் படின், நற்பண்பு உடையவரின் செல்வம் சேர்வது ஊருக்குள் பயன் தரும் மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது, எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கடைசியாக என்ன சொல்ல வராங்கன்னா, நாம் இன்றைக்கு வாழ்வது வந்து உண்மை, ஆனால் நமக்கு வாய்த்திருக்கும் வாய்ப்புகளும் பார்த்தோம்னா அதே மாதிரி வறுமையானவை. காலம் கடத்தாமல் இன்றைக்கி நாளைக்குன்னு காலம் கடத்தாமல் ஏன் பாழாக்கணும், இன்றைக்கே நம்ம வாழத் தொடங்குவோம். வாழத் தொடங்கியதன் முதற்படியாக குறிக்கோளை தெளிவாக சிந்தித்து முடிவு செய்வோம். இந்த புவியை நடத்தும் பொறுப்பை ஏற்போம். பொதுமையில் இந்த புவியை நடத்துவோம். உலகம் உண்ண உண்போம், உலகம் உடுத்த உடுப்போம். அதே மாதிரி எங்கும் உலகம் தங்கி இருக்கிறதோ அங்கேயே நாமும் தங்குவோம். மண்ணகத்தில் விண்ணகம் காண்போம். ஸோ விண்ணகம்னா இங்கே சொர்க்கம் தான் விண்ணகம் சொல்கிறாங்க. ஸோ மண்ணகத்தில் விண்ணகம் காண்போம். நூல்வெளி பார்க்கலாம். மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பார்த்தோம்னா குன்றக்குடி திருமண்டத்தின் தலைவராக விளங்கியவர். தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறைத்தொண்டு, சமூகத்தொண்டு, இலக்கிய தொண்டு ஆற்றியவர். ஸோ திருக்குறள் நெறியை பரப்புவதற்கு தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர்.
அதே மாதிரி நாயன்மார் அடிச்சுவட்டில், அதே மாதிரி புறச்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். அவர் எழுதின நூல் எது? நாயன்மார் அடிச்சுவட்டில், புறச்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். அதே மாதிரி அருளோசை அறிக அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு இதழ்களையும் நடத்தியுள்ளார். இது அருளோசை அறிக அறிவியல். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் வாழ்றதா பார்த்தோன்னா பொதுமை உடைமை நெறி அப்படின்னாங்க. பொதுவாக வாழணும் அப்படின்றது தான் அது. ஸோ செல்வத்தின் பயன் அப்படின்றது எதுன்னு பார்த்தோம்னா ஒப்புரவு வாழ்வு. ஸோ வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். உலகம் முன்னவும் உடுத்த உடுப்பாயின்னு சொன்னது யாரு? பாவேந்தர் பாரதிதாசன். எதிர்ச்சொல்லை பொறுத்துக. எளிதுனா எளிது, அரிது. ஈதல்னா ஏற்றல். அந்நியர் உறவினர். இரவலர் புரவலர். ஓகே, உண்மை ஒளின்னு சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி ஜென் கதைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென் கதைன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அதாவது ஜப்பான், சைனா அந்த சைடில் பார்த்தோம்னா அங்கே ஞானிகள் மாதிரி இருப்பாங்க. அவங்க கூறுற ஒரு கருத்து தான் ஒரு கதையாக சொல்லுவாங்க. கருத்தை கதையாக சொல்கிறது தான் ஜென் கதைகள் சொல்லுவாங்க. ஸோ உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவராக கருதுவதே உயர்ந்த மனித பண்பு ஆகும். ஸோ உயர்ந்த மனித பண்பு எது? உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவராக கருதுவது. அப்பண்பை பெறுவதே சிறந்த அறிவாகும். அத்தகைய அறிவுடைய சான்றோர்கள் துன்பப்படும் மக்களுக்கு தம்மால் இயன்ற உதவியை செய்வார்கள். அவ்வாறு உதவும் போது தமக்கு இழப்பு ஏற்படினும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இக்கருத்துக்களை விளக்கும் ஜென் கதை ஒன்றை படக்கதையாக காண்போம். ஸோ ஜென் குரு ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். குழந்தைகளை, உண்மையான ஒளி என்பது எது என்பதனை பற்றி இன்று அறிந்து கொள்ளப் போகிறோம். அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம் ஐயா. பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்றே. பசி, தாகம், தூக்கம் ஆகியவை எல்லா உயிர்களுக்கும் உண்டு. மேலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இப்பொழுது உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இருள் களைந்து வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை எந்த நொடி நீங்கள் அறிவீர்கள்? தொலைவில் நிற்கும் விலங்கு குதிரையா கழுதையா என்பதை அடையாளம் காணக்கூடிய நொடியில் வெளிச்சம் வந்து விட்டதை நான் அறிவேன் ஐயா. இல்லை, வேறு யாராவது கூறுங்கள் பார்ப்போம். தூரத்தில் இருக்கும் மரம் ஆலமரமா அரச மரமா என்பதை அடையாளம் காணக்கூடிய நேரத்தில் உண்மையாக விடிந்து விட்டது என்பதை அறியலாம். சரிதானே ஐயா? இல்லை, வேறு யாருக்காவது தெரியுமா? எங்களுக்கு தெரியவில்லை ஐயா, தாங்களே கூறிவிடுங்கள். ஒரு மனிதரை காணும் போது இவர் என் உடன் பிறந்தவர் என்று எப்போது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போதுதான் உண்மையான ஒளி உங்களுக்குள் ஏற்படுகிறது என்பது பொருள். இரவும் பகலும் வெறும் கால வேறுபாடுகள் தான். உண்மையான ஒளி உள்ளத்தின் உள்ளே ஏற்பட வேண்டியது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயா. உள்ளுக்குள் ஒளி இல்லை என்றால் உச்சி வெயில் கூட காரிருளே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். வகுப்பு முடிந்து மாணவர்கள் கலைந்து செல்கின்றனர். குரு அருகில் உள்ள சிற்றூருக்கு புறப்படுகிறார். இருட்டுவதற்குள் ஊரை அடைய வேண்டும். வழியில் யார் அது சாலையோரம் படுத்து கிடப்பது? குதிரையை நிறுத்தி கீழே இறங்கிய குரு அந்த மனிதனை எழுப்புகிறார். குழந்தாய், எழுந்திரு. நீ யார்? ஏன் இங்கே படுத்திருக்கிறாய்? இவன் மயக்கம் அடைந்திருக்கிறான். படுத்திருப்பவருக்கு நீரை பருக தருகிறார். குழந்தாய், எழுந்திரு, இந்த நீரை கொஞ்சம் குடி. மயக்கமடைந்தவர் எழுந்து உட்கார்கிறார். அடுத்து, பசியால் மயங்கி விழுந்து விட்டேன் ஐயா, நான் பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும். அப்படியா? சரி, என்னிடம் குதிரை இருக்கிறது, நான் உன்னை அழைத்து செல்கிறேன். குரு அவனை தன் குதிரையின் மீது உட்கார வைத்தான். மெதுவாக ஏற்பா, பார்த்து உட்கார். குதிரை ஏறிய அவன் குதிரையை அடித்து விரட்ட தொடங்கினான். என்ன இது? ஓ, இவன் திருடன் போல இருக்கிறது. என் குதிரையை திருடவே இவன் நடித்திருக்கிறான். குரு ஏமாற்றத்துடன் நடந்து ஊரை அடைகிறார். இங்கே எப்படியாவது ஒரு குதிரையை வாங்கி கொண்டுதான் ஊருக்கு திரும்ப வேண்டும். ஒரு குதிரை சந்தைக்கு செல்கிறார். அது அங்கு நிற்பது என்னுடைய குதிரை போல உள்ளதே. குருவிடம் குதிரையை திருடியவன் அங்கு நிற்கிறான். குரு அவன் தோலை தொழுகிறார். குழந்தாய், நீங்களா? குரு மெல்ல சிரிக்கிறார். யாரிடமும் சொல்லாதே. எதை? ஏன்? குதிரையை நீயே வைத்துக்கொள். ஆனால் இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று யாரிடமும் சொல்லாதே. இவர் ஏமாந்து யாருக்காவது தெரிந்தால் அவமானம் என்று நினைக்கிறார் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருட நினைக்க. நீ நினைப்பது எனக்கு புரிகிறது குழந்தாய். ஆனால் நான் ஏமாந்து போனது தெரிந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கி கிடந்தால் கூட அவர்களுக்கு யாரும் உதவ முன்வர மாட்டார்கள். புரிகிறதா? குறுகிய தன்னலத்துக்காக நல்ல கோட்பாடுகளை அழித்து விடக்கூடாது. இதை நீ தெரிந்து கொள். குருவின் பெருந்தன்மை உணர்ந்த அவன் வெட்கி தலை குனிகிறான். ஸோ நூல்வழி பார்க்கலாம். ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்று பொருள். இது கொஷின் ஏரியா.
ஸோ ஜென் அப்படின்றது என்ன மொழின்னு பார்த்தோம்னா அது ஒரு ஜப்பானிய மொழி. அந்த சொல்லுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா தியானம் செய் அப்படின்னு பொருள். ஸோ புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரை ஜென் சிந்தனையாளர். இவர்கள் பெரும்பாலும் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள், எளிய கதைகள் ஆகியவற்றின் மூலமாக விளக்கினர். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து இலக்கணம் பார்க்கலாம். அணி இலக்கணம். இதுக்கு முன்னாடி ஓமை அணி பார்த்தோம். அது மாதிரி இப்போ ஒரு அணி பார்க்க போகிறோம். ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி என முன்னர் கற்றோம். அது மாதிரி உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது தான் வந்து உருவக அணி. அதாவது உவமை வேறு, அதே மாதிரி உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு தோன்றும்படி கூறுவதுதான் உருவக அணி. இதில் உவமைக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். தேன் போன்ற மொழி என்று கூறுவது உவமையாகும். தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகமாகும். வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவது, கடல் போன்ற துன்பத்தை துன்ப கடல் என்று கூறுவதும் உருவகமாகும். ஸோ இதில் பார்த்தோம்னா வையகம் தகலியா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆலியான் அடிக்கே சூட்டினின் சொல்மாலை இடர் ஆலி நீங்குகவே என்று அப்படின்ட்டு இந்த பாடலில் பார்த்தோம்னா பூமி வந்து அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இப்பாடல் உருவக அணி. ஸோ இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா ஏதாவது ஒரு வரி கொடுத்து இது எந்த மாதிரி அணி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உருவக அணி. அடுத்து பார்த்தோம்னா ஏகதேச உருவக அணி. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும். ஸோ இத்தொடரில் அறிவு வந்து விளக்காக உருவாக்கப்பட்டு உள்ளது. அறியாமை இருளாக உருவாக்கப்படுத்தப்படவில்லை. இவ்வாறு கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவதுதான் ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏகதேசம்னா ஒரு பகுதி. ஸோ அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும் சொல்றாங்க. இதுல அறிவு வந்து விளக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் அறியாமை வந்து இருளாக அவங்க சொல்லலை. ஜஸ்ட் வந்து அறிவு வந்து விளக்குன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. நாமளே குறிப்பால் அறியாமை இருள் அப்படின்னு நினச்சிக்கணும். ஸோ அதை வந்த மாதிரி ஒன்றை மட்டும் கம்பேர் பண்ணிட்டு இன்னொன்று வந்து விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அதான் ஏகதேச உருவகணின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏகதேசம் அப்படின்றதுக்கு அர்த்தமே ஒரு பகுதி. அடுத்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விளக்கம் பார்த்தோன்னா வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் முறைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. எனவே இக்குறளில் இடம்பெற்றிருப்பது ஏகதேச உருவக அணி. ஸோ வந்து இந்த குறள் கொடுத்துட்டு இதோட அணி என்னன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பார்த்தோன்னா ஏகதேச உருவக அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். இதோட அணி என்னன்னு பார்த்தோம்னா ஏகதேச உருவக அணி. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா உவமை. ஃபார் எக்ஸாம்பிள் உவமை எடுத்துக்கலாம் அப்படின்னா உவமைனா நடுவில் பார்த்தோம்னா போன்ற அப்படின்ற வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தேன் போன்ற மொழி அப்படின்னு வரும். ஸோ இதே உருவகம்னா அப்படியே தலைகளாக திருப்பி போட்டால் அதுதான் பார்த்தோம்னா உருவகம். ஸோ தேன் மொழி அப்படின்றத தமிழ் தேன் அப்படின்னு போட்டோம்னா அதுதான் உருவகம். ஸோ அதாவது இதை வந்து தேன் போன்ற மொழின்னு பின்னாடி இருந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் உருவகம். அதில் ஏகதேச உருவக அணின்னு இருக்குது. அது என்னென்னா ஒரு பொருளை மட்டும் உருவகிச்சுட்டு இன்னொன்று அதை அப்படியே விட்டுட்டோம்னா அதுதான் ஏகதேச உருவக அணி. அவ்வளோதான் விஷயம். ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினாவப்படுவது வினாவாகும். வினா கேட்க பயன்படுத்தும் சொற்கள் வினா சொற்கள் எனப்படும். ஸோ அந்த மாதிரி எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யாரு, யாது, யாவை இதெல்லாமே வினா சொற்கள். சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. ஸோ நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா திருநெல்வேலி. அடுத்து முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் சொல்லலாமா? எத்தனை பேர்? 3 பேர். டேஸ் சொற்களை அதை என்ன சொற்களை பேச வேண்டும் போகலாம்? இன் சொற்கள். ஸோ அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு போட்டோம்னா முனைப்பாடியார். அறநெறிச்சாரன் என்பது பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அறநெறியை சொல்கிற பாடல்களோட தொகுப்பு தான் அறநெறிச்சாரம். கலைச்சொல் பார்க்கலாம். குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ், செல்வம்னா வெல்த், லட்சியம்னா ஆம்பிஷன், பொது உடைமை கம்யூனிசம், கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர் நெய்பர், வறுமை பாவர்ட்டி, ஒப்புரவு நெறினா ரெசிப்ரோசிட்டி, நற்பண்பு கர்டசி. அடுத்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். வினை செயல் வகை.
அதாவது பொருட்கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். அதாவது வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எது எது செய்யணும்? 5 பொருள் எது? வேண்டிய பொருள், தேவையான பொருள், அதுக்கான கருவி, அதுக்கான காலம், தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை என்ன, அதுக்கான இடம், இது எல்லாமே ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து தான் ஒரு செயலை செய்யணும். நெக்ஸ்ட், வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையாத்தற்று. அதாவது ஒரு யானையை கொன்று மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும். இதில் அணி பார்த்தோன்னா ஓமை ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது கொடுத்துட்டு என்ன மாதிரி அணி அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ஓமை அணி. ஸோ ஒரு யானையை கொண்டு எப்படி ஒரு யானையை பிடிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது ஓமை அணி. அடுத்து அவையஞ்சாமை. கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். அதாவது தாம் கற்றவரை கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர். அதாவது நான் ஒரு கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த இது ஏற்கனவே தெரிஞ்சவங்க முன்னாடி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தெளிவாக ஏதாவது சொல்ல முடிஞ்சுன்னா நான் தான் அந்த கற்றவரோட பெரியவங்க, கற்றவராக மதிக்கப்படுவர். ஓகே. கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்க மிக்காருள் மிக்க கொளல். அதாவது கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று பார்த்தோம்னா நாம் கற்றவற்றை கற்றவர் முன் நம்ம தெளிவாக சொன்னோம்னா அந்த அளவுக்கு நமக்கு பெரிய ஆளாக இருந்தோம்னா நாம தான் அந்த கற்றவங்ககிட்ட பெரிய மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர். அதே மாதிரி கற்றவர் முன் நாம் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்றது மட்டும் இல்லாமல் அவங்க என்னத்தெல்லாம் கற்றுக்கிட்டாங்களோ அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து நாடு. உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு இசையும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும். என்னென்ன இருக்கணும்னா மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையுமே சேராமல் இருக்கணும். சேராமல் இருந்துச்சுன்னா அதுதான் நல்ல நாடு. நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு. பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் பலம் தரும் நாடே சிறந்த நாடாகும். முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது. அதாவது பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடு தான் பார்த்தோம்னா சிறந்த நாடுன்னு சொல்கிறாங்க. ஸோ முயற்சி செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்க்குற வளத்தை உடைய நாடு பார்த்தோம்னா சிறந்த நாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரண் அப்படின்னா மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடு உடையது அரண். அதாவது தெளிந்த நீர், நிலம், மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய 4ம் உள்ளதே அரணாகும். அரண்னா என்னது? சுற்றி இருக்கிற ஒரு மதில் மாதிரி இல்லையா, ஒரு கோட்டைக்கு அரண் இப்படி பாதுகாப்பு அப்படின்றது. ஸோ தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடும் ஆகிய 4ம் இருந்தாச்சா அது அரண். எனைமாட்சி ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண். அரண் எவ்வளவு பெருமை உடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாதது ஆகும். ஸோ அரண் அப்படின்னு பாதுகாப்பு எவ்வளோ பெருமையுடையதாக இருந்தாலுமே செயல் சிறப்பு இல்லைன்னா அது பயனில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெருமை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால். ஸோ பிறப்பால் மக்கள் அனைவரும் மொத்த இயல்புடையவர்கள் தான். அவர்களில் செய்யும் நன்மை தீமை ஆகிய செயல்களை வச்சு தான் அவங்களோட சிறப்பியல்புகள் ஒத்திருப்பதில்லைன்றாங்க. ஸோ மனிதன்றவங்க பிறப்பால் ஒன்று, ஆனால் அவங்க செய்கிற செயல் வச்சு தான் நன்மையா தீமையான்றதை வச்சு தான் அவங்களோட சிறப்பியல்புகள் மாறி வரும் அப்படின்றாங்க. பெருமை உடையார் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். அதாவது உயர்ந்த பண்புகளை உடையவர்கள் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பர். ஓகேங்களா? ஸோ உயர்ந்த பண்புகளை உடையவர் என்ன பண்ணுவாங்க? செய்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற செயல்கள் கூட உரிய நெறியில் செஞ்சு அதை முடிப்பாங்க. ஏன்னா உரிய நெறியில் அவங்களால மட்டும் தான் செய்ய முடியும். குறுக்கோளியில் போகாமல் அந்த கஷ்டப்படுற செயலை செஞ்சு அதை கரெக்டாகவும் முடிச்சும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டேஸ் ஒரு நாட்டின் அரண் என்று. வயல் தான் இல்லை. அடுத்து மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். நாடென்ப நாடு கூட்டல் என்ப கண் கூட்டல் இல்லாது கண் இல்லாது. இது ஓமையன் இதில் எதுன்னு பார்த்தோம்னா வினையான் வினையாக்கி கோடல் தனைக்கவுள் யானையால் யானை ஆத்தற்று.
ஓகே, அவ்வளோதான். இது ஒன்று முடிஞ்சாச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த அரண்றதை வச்சு சொன்னாங்க இல்லையா, தெளிந்த நீர், அதே மாதிரி வான், மலை, நிழல் தர காடு இருக்கிறது தான் சிறந்த அரண் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா மிகுந்த பசி, தீராத நோய், அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னொன்று பார்த்தோம்னா இது பகைமை இல்லாத நாடு தான் வந்து சிறந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான். இதுக்கு தகுந்த மாதிரி குறள் அதுதான். ஓகே, இப்படியாக இயல் 8 வந்து முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இயல் 9, அதில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.